அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேட்கிறார் என்று சொன்னா, மார்க்கம் பேசும் நீங்கள் ஏன் தலையை மறைக்காமல் இருக்கிறீர்கள்? ஈசா, மூசா, முகமது நபி எல்லாம் தலையை மறைத்துள்ளார்கள். கலாநிதி பட்டம் பெற வேண்டும் என்றால் கோட் சூட் போட்டுத்தானே போகிறீர்கள். அதுபோல் ஒரு மௌலவிக்கு அதுக்கேற்ற ஆடை இருக்க வேண்டும் அல்லவா? உண்மையான இறை விசுவாசியாக இருந்தால் தலையை மறையுங்கள் என்று ஒரு சகோதரர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த மார்க்கம் பேசுபவர்கள் தலையை மறைக்க வேண்டும். நபிமார்கள் எல்லாம் தலையை மறைச்சிருக்கிறாங்க. உலமாக்களுக்கென்று பிரத்யேகமான ஒரு ஆடை இருக்க வேண்டும். அந்த மாதிரி தானே கல்விமான்கள் எல்லாம் பிரத்யேகமான ஆடைகளை வச்சிருக்கிறாங்க. எனவே மார்க்கம் பேசுற நீங்க ஏன் தலையை மறைக்காம இருக்கிறீங்க என்ற கருத்துல இந்த சகோதரர் கேள்வி கேட்கிறார். கொஞ்சம் ஆக்ரோஷமான வார்த்தைகளை தான் அவருடைய கேள்வி இருக்குது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த தலையை மறைக்கணும் என்று சொல்லி தொழுகும் போதோ அல்லது சாதாரண நிலையிலோ தொப்பியை அணிந்து கொண்டு தலையை மறைத்து கொள்ள வேண்டும், அல்லது தலைப்பாகை ஒன்று அணிந்து கொண்டு தலையை மறைத்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு எந்த இடத்திலும் கட்டளையிடவில்லை. அப்படி கட்டளையிட்டு இருந்தார்கள் என்று சொன்னால், வழிகாட்டி இருந்தார்கள் என்று சொன்னால், இந்த கேள்வியை கேட்கக்கூடிய சகோதரரை விட மிக உறுதியாக அதை கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம். ஏனென்று சொல்லுங்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில அத்தஹியாத்துல ஆட்காட்டி விரலை அசைத்து கொண்டு இருந்தார்கள் என்ற செய்தி வாயில் இருந்து உஜுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி 18115வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறத வெற்றி நாங்க இந்த சுன்னாவை நிலைநாட்டுவதற்காக வேண்டி பல தியாகங்களை செய்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரல் அசைத்திருக்கிறார்கள். அத்தஹியாத்துல விரலை நீட்ட சொல்லி ரசூலா சொல்லல. விரலை நீட்டி கடைசி வர காட்டிலும் வைத்துக் கொண்டிருங்கள் என்று ரசூலா சொல்லல. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லும்போது நீட்டி, இல்லல்லா சொல்லும் போது மடக்கி கொள்ள வேண்டும் என்று ரசூலா வழிகாட்டல. வந்த அத்தஹியாத்துடைய இருப்புக்கு இருக்கிற நேரத்துல இருந்து கடைசி வரைக்கும் விரலை அசைக்கணும் என்று நம்முடைய பார்வை அந்த இசானாவை நோக்கி, அசைவை நோக்கி, தஹ்ரீக்கை நோக்கி இருக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஒரு வழிகாட்டல் வந்திருப்பதனால அதை நிலைநாட்டுவதற்காக பலவிதமான தியாகங்களை மேற்கொண்டவர்கள் நாங்கள். ஊர்ல என்னதான் எவன் எப்படி நினைத்தாலும், எவன் என்ன விமர்சனம் செய்தாலும் இந்த நபி வழிக்காக வேண்டி பல சகோதரர்கள் ரத்தம் சிந்திருக்கிறார்கள். அப்ப ரசூல்லா தலையை மறைக்க வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டி இருந்தா, கேள்வி கேட்கிற உங்களை விட பல மடங்கு அதற்காக வேண்டி நாங்கள் உயிரோட்டமாக நாங்கள் போராடி இருப்போம். அப்படி ரசூல்லா தலையை மறைக்குமாறு எங்கேயாவது கட்டளை இட்டு இருக்கிறாங்களா? அல்லாஹ் தஆலா தலையை மறைக்குமாறு எங்கேயாவது கட்டளை இட்டு இருக்கிறானா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை மறைக்குமாறு எங்கேயாவது கட்டளை இட்டு இருக்கிறாங்களான்னு பார்த்தா எங்கேயும் இல்லை. நீங்க சொல்லக்கூடிய, நீங்க விரும்பக்கூடிய, மக்கள் நினைக்கக்கூடியதை மார்க்கமாக செய்ய முடியாது. எது மார்க்கமோ அதைத்தான் நாங்கள் நிலைநாட்ட முடியும். இப்ப நீங்க கோட்டு சூட்டு போட்டு போக சொல்றீங்களே, கல்விமான்கள் அந்த பதவிகளை பெற்றுக் கொள்ளும் போது கோட் சூட் போடுவாங்க. நீதிபதிகள் அவர்கள் நீதிமன்றத்துல ஒரு வித்தியாசமான ஆடையை அணிந்து கொள்வார்கள், நீளமான அங்கிகளை அணிந்து கொள்வார்கள் என்று சொல்கிறீர்களே, அவங்க எல்லா நேரத்திலையும் அந்த அங்கியோட தான் சுத்துவாங்களா? ஒரு கல்விமான் ஒருத்தர் PhD முடிக்கிறாரு, அல்லது மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் MA முடிக்கிறாரு, அல்லது டிகிரி எடுக்கிறாரு. அவர் அந்த நேரத்துல அவருடைய பட்டப்படிப்பை பெற்றுக்கொள்வதற்காக அணிகின்ற க்ளோக், நீல அங்கியை அவருடைய வாழ்க்கை பூராவும் உடுத்துக்கொண்டு சுத்தி கொண்டு இருப்பாரா? இருக்க மாட்டார். அவன் என்ன வச்சிருக்கிறான் என்று சொன்னா, அதை இந்த மாதிரி கொடுத்தா தான் நல்லமென்று அவன் நினைச்சு செய்யறான். அவன் அதை செய்யறதுனால நாங்களும் மார்க்கத்துல நீளமான அங்கிகளை அணிந்து கொண்டு 24 மணித்தியாலமும் சுத்தி திரியணும் என்று யாருக்காவது கட்டளை இடையிலுமா, வழிகாட்ட இயலுமா? இயலாம். அது அவன் கல்விக்காக, படிப்புக்காக, ஒரு ஃபார்மாலிட்டிக்காக செய்யற வேலை. இஸ்லாம் ஃபார்மாலிட்டிக்கு வேலை செய்ய சொல்லுமா? இஸ்லாம் எதை செய்ய சொன்னாலும் அதற்கென்று ஒரு அடிப்படையை வைத்திருக்கும். மறுமையில் வெற்றி அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருக்கும். அப்படி ரசூலுல்லாஹ் நீங்க இந்த மாதிரி நீலங்கிகளை அணிந்து கொண்டு திரியுங்கள், தொப்பியை போட்டு தலையை மறைத்து கொண்டு திரியுங்கள், தொப்பி இல்லாமல் வெளியிலே வராதீர்கள் என்று சொல்லியிருந்தா அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்கன்னு அதுக்கு ரஷனல் என்னன்னு பார்க்க மாட்டோம். அதுக்கு தர்க்க ரீதியான வாதங்கள் எல்லாம் பார்க்க மாட்டோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்களா? கண்டிப்பாக ரசூலுல்லாஹ் சொன்னது உறுதிப்படுத்தப்படுமையானால் அதை பின்பற்ற வேண்டும். அப்படி வரல. அப்ப இந்த ஜட்ஜு, நீதிபதி, அவர் நீதி வழங்கும் போது ஒரு விசாலமான ஆடையை அணிவாருன்னா அது நீதி வழங்குவதற்காக, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்காக, நீதிமன்ற பணிகளுக்காக வேண்டி அவங்க ஒரு யூனிஃபார்மை வச்சிருக்கிறாங்க. செக்யூரிட்டிக்காரன் அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு யூனிஃபார்ம் வச்சிருப்பார். செக்யூரிட்டிக்காரன், ஜட்ஜு, நீதிபதி அவர் நீளமான ஒரு நீலங்கியை அணிந்து கொண்டிருக்கிறார், எனவே நானும் நீலங்கி ஒன்றைத்தான் அணிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு செக்யூரிட்டி ஜப்பு செய்யக்கூடியவர் கேட்டா அதுக்கு நீங்க அனுமதிப்பீங்களா? அதுக்கு பொருத்தம் இல்லை. ஏனென்று சொன்னா
செக்யூரிட்டிக்காரனா இருக்கக்கூடியவன் தேவையான அளவுக்கு அந்த எதிரிகளிடமிருந்து சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய விதத்துல தான் ஒரு யூனிஃபார்மோட ஒரு கெட்டப்ல அவன் இருக்கணும். இப்போ போலீஸ் வேலை செய்யக்கூடியவங்க எல்லாம் நீலங்கிகளை அணிந்து கொண்டு இருங்க என்ற மாதிரி அவங்களுக்கு வழிகாட்ட முடியுமா? முடியாது. ஒவ்வொரு துறைக்கும் அவங்க ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு அல்லது ஒரு ஃபார்மாலிட்டியை வச்சு அல்லது அந்த பரம்பரையில வந்த சில சம்பிரதாயங்களை வச்சு சில ஜட்ஜுமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தலையில தலைமுடிக்கு பதிலாக விக்க போட்டு கொள்வாங்க. அப்ப நாங்களும் போற நேரத்துல எல்லாம் விக்கு போட்டு போலாமா? போக முடியாது. மார்க்கம் தடுத்தே இருக்குது, விக்கு போட முடியாதுன்னு. அப்ப அந்த துறையில் பணிபுரியும் போது அவங்களுக்கு பிரத்யேகமானது அவங்க செய்யறாங்க என்று இதை எடுத்துக்கொள்ளணுமே தவிர, நாங்க மௌலவிமார்கள் உலமாக்களாக இருக்கக்கூடியவர்கள் பிரத்யேகமான ஒரு ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் வசனத்தை காட்டுங்க, ஒரு ஹதீஸை காட்டுங்க, இருந்தா செஞ்சுட்டு போறோம். அப்போ உலமாக்கள் என்று யாரெல்லாம் பட்டம் பெறுகிறார்களோ அவர்கள் விசேடமான ஆடையை அணிய வேண்டும். பட்டம் பெறாத சாதாரண மக்கள் விசேடமான ஆடை அணியக்கூடாது, நீலங்கிகளை அணியக்கூடாது என்று ஒரு முடிவுக்கு வரலாம். அப்படி இஸ்லாம் வழிகாட்டுச்சா? இல்ல. உலமாக்கள் என்ன பண்றாங்கன்னா சாதாரண மக்களிடமிருந்து அவங்களை வேறுபடுத்தி காட்டுறதுக்காக வேண்டி விசேடமான ஆடைகளை அணிந்து கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி இருக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருந்தால் ஒரு ரசூலுல்லாவை அறிந்து கொள்ளாத, ஏற்கனவே ரசூலா முன்கூட்டியே அறியாத ஒரு கிராமவாசி வந்தால் ரசூல்லா யாருன்னு கேட்பாங்க? முஹம்மது என்று கேட்பாங்க. இந்த சபையில் முஹம்மது என்பவர் யார், அவர் எங்க இருக்கிறார் என்று கேட்பாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்லுவாங்க, இதோ பள்ளிவாசலில் பக்க வாக்கில் உறங்கிக் கொண்டிருக்கிறாரே வெண்மை மனிதர், அவர்தான் முகமது அவர்கள் என்று சஹாபாக்கள் தான் இனம் காட்டுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் தன்னை ஒரு வேறுபடுத்தி காட்டக்கூடிய விதத்தில் அந்த காலத்துல வாழல. இதுதான் ஹதீஸ்கள் சொல்லுது. அப்போ உலமாக்கள் தனியா அவங்களுக்கு ஒரு ஆடையை அமைத்துக் கொண்டால் அது மார்க்க ஆடையாகுமா? மார்க்கத்துல அதுக்கு ஆதாரம் காட்டணும். ஆதாரம் காட்டாமல் யார் அணிந்தாலும், உலமாக்கள் அணிந்தாலும், உலமாக்கள் இப்படி அணிய வேண்டும் என்று யாராவது கட்டளையிட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மனோ இச்சையை யாரும் பின்பற்ற முடியாது. வஹியைத்தான் பின்பற்ற வேண்டும். வஹியை பின்பற்ற வேண்டும் என்றால் வஹியில் அதற்கு ஆதாரம் வேண்டும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண வாழ்க்கையில அவங்க எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா? பெரும்பாலான நேரங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமுடி தென்படக்கூடிய நிலையில் தான் இருந்திருக்கிறாங்க. எப்படி வருதுன்னு பாருங்க. சஹீஹுல் புகாரியிலே 275வது செய்தி. இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. உக்கீமத்தி ஸலாத், தொழுகைக்காக இகாமத் சொல்லப்பட்டது. வ உத்திலத்தி ஸுஃபூஃப கியாமன், சஃப்புகளையும் சீர் செய்யப்பட்டது. ஃபஹரஜ இலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காம ஃபி முஸல்லா, ரசூலுல்லாஹ் நம்மிடம் வந்தார்கள், வந்து முஸல்லாவிலே நின்று கொண்டார்கள், தொழுமிடத்தில் நின்று கொண்டார்கள். தக்கர அன்னஹு ஜுனுபுன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போதுதான் தான் குளிப்பு கடமையானவர் என்பது நினைவில் வந்தது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபகால லனா, நமக்கு சொன்னார்கள், மகானக்கும், நீங்க இருக்கிற இடத்துல இருங்க. சும்ம ரஜஅ ஃபக்தஸல, பிறகு ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு திரும்பி சென்று குளித்து விட்டு வந்தார்கள். சும்ம ஹரஜ இலைனா, பிறகு ரசூலுல்லாஹ் நம்மிடம் வந்தார்கள். வ ரஅஸுஹு யக்துரு, ரசூலுல்லாஹ்வுடைய தலையிலிருந்து தண்ணீர் சொட்ட சொட்ட நம்மிடம் வந்தார்கள். ஃபகப்பர ஃபஸல்லைனா மாஉ, பிறகு தக்பீர் சொன்னார்கள், நாம் ரசூலுல்லாஹ்வுடன் தொழுதோம் என்று சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். என்ன வருது? ரசூலுல்லாஹ்வுடைய தலையில தண்ணீர் சொட்டும் நிலையில் பள்ளிவாசலில் வந்து தொழுதார்கள் வருது. இப்போ தொப்பி போட்டு இருந்தா தண்ணீர் சொட்டக்கூடிய நிலையில் யாராவது தொப்பி போடுவாங்களா? தொப்பி போட்ட நிலையில் வந்தால் எப்படி ஹதீஸ் அறிவிச்சிருப்பாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய தொப்பியும் நனைந்திருந்தது, தலைமுடியாலும் தண்ணீர் கொட்டியது, இப்படித்தானே அறிவிச்சிருப்பாங்க. இப்படியா வந்தாங்க? இப்படி வரல. இன்னும் சொல்ல போனால் புகாரியில் 571வது செய்தியில என்ன வருது என்று சொன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு முறை இஷா தொழுகையை தாமதப்படுத்துறாங்க. லைலத்தம் பில் இஷாஇ, இஷாவின் ஒரு தொழுகை இரவு நாளில் தாமதப்படுத்துறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து உடனடியாக சொல்றாங்க, தொழுகைக்கு நேரமாகுது, அஸ்ஸலாத், தொழுகைக்கு நேரமாகுது, தொழுகைக்கு நேரமாகுது என்று சொல்றாங்க. ஃபஹரஜ நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹ் வெளியே வந்தார்கள் வீட்டிலிருந்து. கஅன்னி அன்துரு இலைஹில் ஆன, இப்போது நான் அவர்களை பார்ப்பதை போன்றிருக்கிறது. யக்துரு ரஅஸுஹு மாஅன், ரசூலுல்லாஹ்வுடைய தலையிலிருந்து தண்ணீர் சொட்டி கொண்டு இருந்தது. வாலி அன் யதஹு அலா ரஅஸிஹி, ரசூலுல்லாஹ் தன்னுடைய தலையின் மீது கையை வைத்து இருக்கும் நிலையில் தண்ணீர் சொட்டி கொண்டு இருந்தது என்று அந்த ஹதீஸ்ல வருது. அப்ப ரசூலுல்லாஹ் கன்ஃபார்மா தொப்பி போட்டு வரலன்னு வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொப்பியை அணியாமல் குளித்து விட்டு வருகிறார்கள். தலையில் தண்ணீர் சொட்டுகிறது, ரசூலுல்லாஹ்வுடைய கை தலையில் இருந்தது. இந்த ஹதீஸை அறிவித்த
அத்தா அவர்களிடமிருந்து சிலர் கேட்கிறார்கள், நீங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் ரசூலுல்லாஹ்வுடைய கை எங்கே இருந்தது, எப்படி இருந்தது என்று கேட்டீர்களா? அப்ப அவர் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் தன்னுடைய விரல்களை தலையில் உச்சியிலே வைத்துக் கொண்டிருந்தார்கள். பிறகு ரசூலுல்லாஹ் தன்னுடைய முன்னத்தியிலும் பிடரி வரைக்கும் தன்னுடைய விரல்களை அங்கும் இங்குமாக விரித்த நிலையில் தடவினார்கள். இப்படியெல்லாம் சொல்கிறார்கள். அப்ப தொப்பி இருந்தா கீழே விழுந்திருக்குமா? இல்லையா? விழுந்திருக்கும். அப்ப என்ன விளங்குது? ரசூலுல்லாஹ் தலைமுடி தென்படக்கூடிய விதத்தில் தொழுகை நடத்தி இருக்கிறாங்க. தலையை மறைக்காத நிலையில் எப்படி நீங்கள் உரை நிகழ்த்துவீர்கள், பயான் பண்ணுவீர்கள் என்று கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை மறைக்காத நிலையில் தொழுவித்திருக்கிறார்கள். மார்க்கத்தில் தொப்பி அணிவது ஒரு கட்டாயமான காரியமாக இருந்தா எதுக்கு உண்மையிலே கட்டாயப்படுத்தப்படும்? தொழுகைக்கு தானே கட்டாயப்படுத்தப்படும். பள்ளிவாசல்கள்ல தொப்பி அணிந்து வராதவர்கள் முன் சஃபில் இருக்காதீர்கள், தொழாதீர்கள் என்றெல்லாம் போர்ட் போடுறாங்களே, அவங்க இப்ப யாருக்கும் போர்ட் போட வேண்டி வரும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் போர்ட் போட வேண்டி வரும். பிரபல்யமான பள்ளிவாசல்களில் எல்லாம் இந்த போர்டுகளை போட்டு வச்சிருக்கிறாங்க. அதே நேரத்துல தொப்பி எடுத்து வராதவர்களுக்கு பிளாஸ்டிக் தொப்பி வச்சிருக்கிறாங்களே, அவங்க இந்த பிளாஸ்டிக் தொப்பி வச்சவங்க என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வின் தூதரே தலையை மறைக்காம வந்திருக்கிறாங்க, ரசூலுக்கு நாங்க பிளாஸ்டிக் தொப்பி ஒன்று வச்சிருக்கலாம் என்று நினைக்கிற அளவுக்கு அதிக பிரசங்கித்தனமாக நடந்து கொள்கிறார்களா? இல்லையா? அப்ப தொப்பி என்பது தொழுகைக்கு அவசியமான ஒன்றாக இருந்தால் அல்லாஹ்வின் தூதர் கண்டிப்பாக அணிந்து வந்திருப்பார்கள். ரசூலுல்லாஹ் தொழுகைக்கே தலையை மறைக்கலன்னு வருது, நாங்க பயான் பண்ணும்போது தலையை மறைக்கணும், நீங்க எப்படி எதிர்பார்ப்பீங்க? நீங்க எதிர்பார்க்கிறது எல்லாம் மார்க்கமாகுமா? நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நடந்து கொள்ளணும் என்று கடமைப்படுவதற்கு நீங்கள் அல்லாஹ்வின் தூதரின் நிலையில் இருக்கிறீர்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னா கேட்கணும். யாரு மனிதர்கள், எந்த உலமாக்கள், யாரு பெரியவர்கள், எவர்கள் சொன்னாலும் அல்லாஹ்வின் தூதருடைய சொல்லுக்கு நிகரானதாக அந்த சொல்லி ஆக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை திறந்த நிலையில் பெரும்பாலும் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான செய்திகள் வருது. நசாயில 5219வது செய்தியில வருது, ராயித்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பரா என்பவர் அறிவிக்கிறார், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தேன். வ அலைஹி ஹுல்லத்துன் அம்ராஹு, ரசூலுல்லாஹ்விடம் ஒரு சிவப்பு நிறை சால்வை ஒன்று இருந்தது. முத்தரஜ்ஜிலன், அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை வாரிய நிலையில் அழகாக தலைகளை வாரிக்கொண்டு அந்த சிவப்பு நிறை சால்வையை அணிந்து கொண்டு வந்தார்கள். லம் அரா கப்லஹு வலா பஅதஹு அஹதன் வ அஜ்மலு மின்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட இதற்கு முன்பும் பின்பும் எந்த ஒரு அழகான மனிதரையும் நான் பார்த்ததில்லை. அவ்வளவு அழகானவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்ற செய்தி நசாயில 5219வது செய்தியா வருது. அப்ப ரசூலுல்லாஹ் தலைகளை வாரிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று வருது. தலையை மூடிக்கொண்டுதான் எந்த நேரமும் இருக்கணும் என்றீங்களே, மார்க்கத்தில் வழிகாட்டல் என்றீங்களே, இப்ப இவங்க யாருக்கு கட்டளையிடணும்? இந்த கட்டளைய ரசூலுக்கு கட்டளையிடணும். ரசூல் அப்படி நமக்கு வழிகாட்டல. ரசூல தலையை வாரி சாதாரண நிலையில மக்கள் மத்தியில் வந்து உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். ஒரு சிவப்பு நிற சால்வையை மேனியில் போட்டுக்கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர் அந்த அழகை பார்த்துதான் ரசூலாவை வர்ணிச்சு பேசுறாங்க. அதுல மேலதிகமா அழகை வர்ணிக்கும் போது முத்தரஜ்ஜிலன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக தலையை வாரியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியே வருது. அதே போல சஹீஹ் முஸ்லிம்ல 4666வது செய்தியில அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுது. கைஃப கான ஸஅரு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய தலைமுடி எவ்வாறு இருந்தது என்று கேள்வி கேட்கப்படுகிறது. அதுக்கு அனஸ் சொல்றாங்க, கான ஸஅரன் ரஜிலன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமுடி அலையழகானதாக இருந்தது. லைஸ பில் ஜஅதி, அது சுருள் முடியாக இருக்கவில்லை. வல சபதி, அது படிந்த முடியாகவும் இருக்கவில்லை. பைன உதுனைஹி வ ஆதிகிஹி, அது ரசூலுல்லாஹ்வுடைய இரண்டு காது மடல்களுக்கும் தோள்களுக்கும் இடையிலே தொங்கிக் கொண்டு இருந்தது என்று அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய நிலை எப்படி? கைஃப கான ஸஅரு, ரசூலுல்லாஹ்வுடைய தலைமுடி எவ்வாறு தொடர்ச்சியாக இருந்தது? கான என்று சொன்னால் வளமை என்னது, வழக்கம் என்னது? ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கமான நிலையில் தலைமுடி எவ்வாறு இருந்தது? அனஸ் ரலியல்லாஹு என்ன சொல்லணும்? என்ன கேள்வி கேட்கிறீங்க? ரசூலுல்லாஹ் தலையை மூடிக்கொண்டுதான் இருந்தாங்க, என்ன தலைமுடியை பத்தி எப்படி கேள்வி கேட்கலாம் என்று சொன்னார்களா? அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் தலையை மறைத்து கொண்டு இருப்பார்கள், சில வேளைகளை தலையை திறந்து இருப்பார்கள், அந்த நேரத்தில் தலைமுடி இவ்வாறு இருந்தது, அப்படித்தானே பதில் சொல்லி இருக்கணும். அனஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, கான ஸஅரன், ரசூலுல்லாஹ்வுடைய தலைமுடி எவ்வாறு தொடர்ச்சியாக வழக்கமாக இருந்தது என்று சொன்னால் லைஸ பில் ஜஅதி, அது சுருள் முடியாக இருக்கவில்லை. வல சபதி, படிந்த முடியாகவும் இருக்கவில்லை. காதின் அந்த மடல்களுக்கும்
தோள்களுக்கு மத்தியிலே தொங்கி, இதுதான் வழக்கம். ரசூலுல்லாஹ் தலையில் திறந்த நிலையில் இருப்பதுதான் வழக்கமாக இருந்தது. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, உலமாக்கள் இந்த செய்திகளை மக்கள் மத்தியிலே பகிரங்கமாக பிரச்சாரம் செய்யாமல், எது தங்களுடைய அந்த மேலதிகமா உலமாக்கள் ஏற்படுத்தி கொண்ட பிரத்யேக ஆடைக்கு முட்டு கொடுக்கக்கூடிய விதத்துல இந்த செய்திகளை மக்களை எட்ட விடாமாக்குறாங்க. அதான் பிரச்சனை. அதான் நாங்க வெளிப்படையாக அல்லாஹ்வின் தூதர் செய்ததை போன்று செய்கின்ற நேரத்தில் இது ஒரு வித்தியாசமாக விமர்சனத்துக்குரியதாக விளங்குகிறது. அல்லாஹ்வின் தூதருடைய தலைமுடி திறந்த நிலையில் தான் வழக்கமாக இருந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அது மாத்திரம் அல்லாமல் சஹீஹ் முஸ்லிம்ல 4680வது செய்தியில சிமாக் இப்னு ஹர்ப் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அறிவிக்கிறார், ஜாபிர் இப்னு சமரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அவர் கேட்கிறார், சுயில அன் ஷைபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய நரைமுடி பற்றி ஜாபிர் இப்னு சமரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கப்படுகிறது. அப்ப சொல்றாங்க, கான இதா தஹன ரஅஸஹு லம் யுரா மின்ஹு, ரசூலுல்லாஹ் தலைமுடிக்கு எண்ணெய் தேய்த்திருந்தால் நரைமுடி விளங்காது. வ இதா லம் யதுஹுனு ருய மின்ஹு, ரசூலுல்லாஹ் தலைக்கு எண்ணெய் தேய்க்காத நிலையில் இருந்தால் அந்த தலைமுடி நரைத்த முடி நமக்கு விளங்கும் என்று சொல்கிறார்கள். அப்ப என்ன இந்த ஹதீஸ் சொல்லுது? ரசூலுல்லாஹ்வுடைய வளமையான நிலை என்னன்றதுதான் இதுவும் காட்டுது. ரசூலுல்லாஹ்வுடைய நரைத்த முடி சம்பந்தமா கேட்கிறாங்க. இப்ப அப்ப நரைத்த முடி சம்பந்தமா கேட்டா என்ன சொல்றாங்க? எண்ணெய் தேய்ச்சிருந்தா நரைச்ச முடி விளங்காது, எண்ணெய் தேய்க்காம இருந்தா விளங்கும் என்றா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் எப்பையும் தலைமுடி விளங்குற நிலையில தான் இருந்திருக்கிறாங்க. அதான் காணன்றாங்க. காண இதா தான, ரசூலுல்லாஹ் எப்போதும் தலைக்கு எண்ணெய் தேய்த்து கொண்டிருப்பார்கள். ரஹ்சஹு, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய நரமுடி விளங்காது. வைதா லம் யதுஹுனு, ஒரு சில வேளை எண்ணெய் தேய்க்காமல் இருந்தால் ருய மின்ஹு, நரைமுடி வெளியில் தெரியும் என்று சொல்கிறார்கள். அப்ப வளமை எது? ரசூலுல்லாஹ் தலைமுடி தென்படும் விதத்தில் இருந்திருப்பதுதான் வளமையாக இருந்திருக்கிறது. சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தியை நாங்க பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நபி தோழர்கள் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் உன்னிப்பா கவனிச்சு பேசியிருக்கிறாங்கன்னு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமுடி நரைத்த முடி சம்பந்தமாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே 3548வது செய்தியா வருது. அதுல சொல்றாங்க, ஃபதவஃபா உல்லாஹு, அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை வஃபாத்தாக்கினான். வலைஸ ஃபீ ரஹ்ஸிஹி வ லிஹியதிஹி, ரசூலுல்லாஹ்வுடைய தலையிலும் தாடியிலும் இஸ்ரூன ஸஅரத்தன் பைலா, 20க்கு மேலே நரைமுடிகள் இல்லாத நிலையில்தான் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வஃபாத்தாக்கினான் என்று இந்த செய்தி வருகிறது. அப்படி என்ன அர்த்தம்? எல்லா நிலையிலும் ரசூலுல்லாஹ்வுடைய தலைமுடி எந்த மாதிரி இருந்துச்சு கவனிச்சு கொண்டே இருந்திருக்கிறாங்க. மக்கள் கவனிக்கக்கூடிய விதத்தில் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை தென்படும் விதத்தில் ரசூலுல்லாஹ் வாழ்ந்திருக்கிறாங்க. தலையை மறைக்கணும் என்று உலமாக்கள் சொன்னா உலமாக்கள் ஆதாரத்தை காட்டணுமா இல்லையா? உலமாக்கள் தலையை மறைச்சுதான் இருக்கணும் என்று சொன்னா அதுக்கு ஆதாரம் இருக்கணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ்வே எப்படி இருக்கிற நம்ம உயிரினும் மேலான அகிலத்தின் அருட்கொடையான நபிமார்களின் முத்திரையான நம்முடைய தலைவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தலையை மறைக்காம தான் இருந்திருக்கிறாங்கன்னு சொன்னா யாரு முஃப்திமார்கள், ஷேഖുமார்கள், அல்லாமாக்கள், கிபாருல் உலமாக்கள் வந்து தலையை மறைக்கணும் என்று சொன்னா நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும் என்றதுக்கு என்ன தேவை இருக்குது? அல்லாஹ்வின் தூதரை விட இவர்கள் எல்லாம் பெரியவர்களா? நம்மை விட பெரியவர்களாக இருக்கலாம், அல்லாஹ்வின் தூதரை விட இவர்கள் யாரும் பெரியவர்கள் அல்ல. எனவே இதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இப்படி ஏராளமான சான்றுகள் தலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படையாக விளங்கும் விதத்தில் வைத்திருந்தார்கள் என்பதற்கு ஆதாரம் நமக்கு கிடைக்கிறது. ஆனா தலையை மறைக்கணும் என்று சிலர் சொல்றாங்களே, அவங்க அதுக்கு ஒரு சில ஹதீஸுகளை ஆதாரமா காட்டுவாங்க. என்ன ஹதீஸை காட்டுவாங்கன்னு சொன்னா, ஒரு முறை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி வருது. அவங்க சொல்றாங்க, சமீபத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்விடம் நான் ஒரு சொல்லை கேட்டேன். அஷ்ஹுஹதாஉ அர்பஅத்துன், ஷஹீதுகள் 4 வகையினர்கள். ஃபதாலிகல்லதி யர்ஃபஉ நாசு இலைஹி அயுனஹும் யௌமல் கியாமா, இவ்வாறுதான் மக்கள் தங்களுடைய கண்களை உயர்த்தி மறுமையில் பார்ப்பார்கள் என்பதை சொல்லி காட்டும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய தலையை உயர்த்தினார்கள். ஹத்தா வகஅத் கலன்சுவத்துஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கலன்சுவத் தொப்பி கீழே விழும் வரைக்கும் அவர்கள் தலையை உயர்த்தினார்கள். அப்ப தலையை உயர்த்தி அண்ணாந்து பார்த்திருக்கிறாங்க, தலையில் இருந்த தொப்பி கீழே விழுந்ததாக ஒரு செய்தி ஜாமியு திர்மிதியில 1568வது செய்தியாகவும் அஹ்மதுல 145வது செய்தியாகவும் வருகிறது. இந்த செய்தியை வச்சு
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொப்பி போட்டு இருந்தாங்க. அவங்களோட தலையில அவங்க தொப்பிய கியாமத் நாள்ல ஏற்படுற ஒரு நிகழ்வு சம்பந்தமாக சொல்லும் போது தலையில் இருந்த தொப்பி கீழே விழுந்தது. அறிவிப்பாளர் சொல்கிறார், ஃபமா அதிரி அக்கலன் சுவத்த உமர் அராத அம் கலன் சுவத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொப்பி கீழே விழுந்ததா வந்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தொப்பியா ரசூலுல்லாஹ்வுடைய தொப்பியா என்று எனக்கு தெரியவில்லை என்று அறிவிப்பாளர் சொன்னதாக வருது. அப்ப இது ஒரு சர்ச்சைக்குரிய சந்தேகத்துக்குரிய நிலையில் உள்ள ஒரு செய்தி. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலையிலிருந்து தொப்பி விழுந்துச்சா ரசூலுல்லாஹ்வுடைய தலையிலிருந்து தொப்பி விழுந்துச்சாண்டு அறிவிப்பாளரே சர்ச்சையில தான் அறிவிக்கிறார், சந்தேகத்துல தான் அறிவிக்கிறார். அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தொப்பியாக இருந்தால் நமக்கு மார்க்கத்துல நபி தோழர்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ரசூலாவே தலையை திறந்துதான் பெரும்பாலும் இருந்திருக்கிறாங்க என்னும் போது, தலையை மூடுமாறு தொப்பி அணியுமாறு கட்டளை விடாமல் இருந்திருக்கும் போது ஒரு நபித்தோழர் அவ்வாறு செய்தார் என்பதை வைத்து நாங்கள் மார்க்கத்துல தலையை மூடணும் என்ற முடிவு எடுக்க இயலாது. அவ்வாறு இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செயல் இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய செயல்தான் என்று முடிவெடுத்தாலும் இந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தி இல்லை. ஏனென்று சொன்னால் இந்த செய்தியிலே இடம்பெறக்கூடிய அபு யசீதுல் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இடம்பெறுகிறார். அதே போன்று இப்னு லஹீஹா என்று ஒருவர் இடம்பெறுகிறார். இந்த ரெண்டு பேரும் கடுமையான பலவீனமானவர்கள். அபு யசீத் கௌலானி என்பவர் யாரென அறியப்படாத மஜ்ஹூலான நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர். அதே நேரத்துல அப்துல்லா இப்னு லஹீஹா இப்னு உக்பத் அபு அப்துர் ரஹ்மான் அல் பஸரி என்று சொல்லக்கூடியவர் கடுமையான ஒரு பலவீனமான அறிவிப்பாளர் என்பது அல்-லுஅஃபா வல் மத்ரூகின் என்ற பலவீனமான அறிவிப்பாளர்கள் சம்பந்தப்பட்ட புத்தகத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த செய்தி பலவீனமான செய்தி. இந்த செய்தியை வச்சு நாங்க தொப்பி அணியணும் என்று முடிவெடுப்பது எந்த வகையிலும் நியாயமானது கிடையாது. இரண்டாவதாக ஒரு செய்தியை ஆதாரமா காட்டுறாங்க. என்னென்று சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ருக்கானா என்பவர் அறிவிக்கிறார், சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் இன்ன ஃபர்கமா பைனனா வ பைனல் முஷ்ரிகீன். முஷ்ரிகீன்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா அல் அமாயிமு அலல் கலானிசி, தொப்பிக்கு மேல் தலைப்பாகை போடுவதுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி அறிவிக்கப்படுகிறது. இந்த செய்தி திர்மிதியில 1706வது செய்தியாகவும் அபூதாவுதுல 3556வது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த செய்தியை வச்சு முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் உள்ள வித்தியாசம் தொப்பிக்கு மேல தலப்பா போடுறது, அப்ப நாங்க தொப்பி போடணும் தலப்பா போடணும் என்று சிலர் சொல்கிறார்கள். முதலாவது இந்த செய்தி பலவீனமான செய்தி. இதை பதிவு செய்த இமாம் திர்மிதி அவர்களே ஹாதா ஹதீஸுன் கரீபுன், இது ரொம்ப அரிதான ஒரு செய்தி, வ இஸ்னாதுஹு லைஸ பில் காயிமி, இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை உறுதியாக நிற்கக்கூடிய ஒன்று இல்லை. வலா நஅரிஃபு அபுல் ஹஸனில் அஸ்கலானிய, இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் ஒருவரான அபுல் ஹசன் அல் அஸ்கலானி என்பவரை நாம் அறியவில்லை. வலபுன ருக்கானா, இப்னு ருக்கானா என்பவரையும் நாம் அறியவில்லை என்று சொல்லி இமாம் திர்மிதி அவர்களே இந்த செய்தி பலவீனமான செய்தி என்று சொல்றாங்க. அப்ப இந்த செய்தி ஆதாரத்துக்குரிய ஒரு செய்தி இல்லை. இதை பதிவு செய்த இமாமே இதை மறுத்திருக்கிறாங்க, இந்த செய்தி சகியான செய்தி இல்லை என்று. இன்னொரு விஷயம் என்னண்டா, இதுல கருத்து பாருங்க, கருத்து என்ன வருது, முஸ்லிமுக்கும் முஷ்ரிக்குக்கும் உள்ள வித்தியாசம் தொப்பிக்கு மேல தலைப்பாகை அணிவது என்றுதான் வருகிறது. தொப்பிக்கு மேல தலைப்பாகை அணிவதுதான் முஸ்லிம்களுக்கும் முஷ்ரிக்கீன்களுக்கும் வித்தியாசம் என்று சொன்னா ஒவ்வொரு முஸ்லிமும் என்ன செய்யணும், தொப்பியையும் போட வேண்டும் தலைப்பாகையும் போட வேண்டும். இப்ப தொப்பியை சுன்னத்தென்று சொல்லக்கூடியவர்கள் தலைப்பாகையை சுன்னத்தென்று ஏன் அணியாமல் இருக்கிறார்கள்? ஒவ்வொரு முஸ்லிமும் தலைப்பாகையை போடணுமா இல்லையா? அது உலமாக்களுக்கு மட்டும் செப்பரேட் பண்ணிட்டாங்க. அது உலமா மட்டும் போடணும். உலமாக்கள் கூட எந்த நேரமும் போட்டு இருப்பாங்களா? தொழுவிக்கும் போது மட்டும் போடுவாங்க. எங்கால இந்த சட்டம் எல்லாம் எடுத்தீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. இந்த சட்டம் எல்லாம் எங்கால எடுத்தீங்க? உலமாக்களா இருக்கிறீங்க, உலமாக்கள் இருப்பவர்கள் தான் தலைப்பாகையை போடணும் வேண்டும். பெரும்பாலான நேரங்களில் தொப்பியை மட்டும் போடணும் வேண்டும். சில நேரங்களில் மட்டும் தலைப்பாகையை சேர்த்து போடணும் வேண்டும். சட்டம் எடுக்கிறீங்களே, இது எங்கால எடுத்தீங்க? இந்த செய்தியின் படி தொப்பி அணிய வேண்டும் என்று வாதிடுவதாக இருந்தால் ஒவ்வொரு முஸ்லிமும் எந்த நேரத்திலும் வெளியே வரும்போது தொப்பியும் இருக்கணும் தலைப்பாகையும் இருக்கணும். அது உலமாவா இருந்தாலும் உலமாவா இல்லாவிட்டாலும், உலமாவாக இருந்தாலும் எந்த நேரமும் தலைப்பாக இருக்க வேண்டும். தொழுவிக்கும் நேரத்திலும் சரி, தொழுவிக்காத நேரத்திலும் சரி. யாராவது கடைபிடிக்கிறாங்களா? கடைபிடிக்கல. சவுதியில இருக்கிற உலமாக்கள் தலையை மறைச்சிருக்கிறாங்க, எனவே நீங்க மறைக்காம இருக்கிறீங்க, அவங்களும் தௌஹீது தானே, நீங்களும் தௌஹீது தானேன்னு கேட்டா அதை ஒத்துக்கொள்ள முடியாது. சவுதி உலமாவா இருக்கட்டும், ஜப்பான் உலமாவாக இருக்கட்டும், சைனா உலமாவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும்,
உலமாக்களாக யாரா இருந்தாலும் ஹதீஸை காட்டினதான் செய்வோம். ஹதீஸ்ல இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரம் தான் நமக்கு வழிகாட்டல். உலமாக்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் நமக்கு மார்க்க ஆதாரம் கிடையாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல இன்னொரு செய்தி ஜாதுல் மஆதுல வருது, கானத் லஹு இமாமத்துன் துஸம்மா அஸ்ஸிஹாப். ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு தலைப்பாக இருந்ததாம், அதோட பேர் சிஹாப் என்று சொல்லப்படுதாம். கஸா அலியன், அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்துட்டாங்க. வயல்பசு தஹ்தஹல் கலன்ஸ்வத, இந்த தலைப்பாகையை தொப்பிக்கு மேலே அணிவார்கள். வக்கான எல்பசுல் கலன்ஸ்வத பிகைரி இமாமத்தின், தலைப்பாகை இல்லாமலேயே இந்த தொப்பியை அணிவார்கள். வயல்பசுல் இமாமத் பிகைரி கலன்ஸ்வதி, தொப்பி இல்லாமலேயே தலைப்பாகையும் அணிவார்கள் என்று ஜாதுல் மஆதுல ஒரு செய்தி வருகிறது. இந்த செய்தி ஜாதுல் மஆதுல முதலாவது பாகத்துல 130வது பக்கத்துல வருது. இது ஒரு செய்தியை வச்சு தலைப்பாகை தொப்பி அணியணும் என்றாங்க. இந்த நூலாசிரியர் இப்னுல் கையூம் என்பவர் ஹிஜ்ரி 691வது ஆண்டுல பிறந்தவர், 751வது ஆண்டுல தான் வஃபாத் ஆகிறாரு. இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்த ஒரு நூலாசிரியர், ஒரு மார்க்க அறிஞர் சொல்கின்ற பதிவு செய்யற ஒரு செய்தி. இதுக்கு இவர் அறிவிப்பாளர் தொடர காட்டணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ்விடமிருந்து இதை யாரு கேட்டார்? அவருக்கு யாரு சொன்னார்? அவருக்கு யாரு சொன்னது? ரசூலுல்லாஹ்விடமிருந்து இந்த செயலை யாரு பார்த்தது? அவரிடமிருந்து யார் அறிவித்தது? அவரிடமிருந்து யார் அறிவித்தது? இதெல்லாம் சொல்லணுமா இல்லையா? எதுவுமே இல்லாமல் வெறுமனே செய்தி மட்டும் வந்து நிக்குது. அப்ப ரசூலுல்லாஹ்வை தொடர்பு படுத்தி அறிவிப்பாளர் வரிசையூடாக இந்த செய்தி இல்லாத காரணத்தினால் இதுவும் ஆதாரத்துக்குரிய ஒரு செய்தியாக இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு செய்தியை காட்டுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்ன ரஜுலன் ஸஅலஹு, ரசூலுல்லாஹ்விடம் ஒரு மனிதர் கேட்கிறார், மா யல்பசுல் முஹ்ரிம், எந்த ஆடை அணிய வேண்டும் என்று கேட்கிறார். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யல்பஸில் கமீஸ, அவர் தைக்கப்பட்ட ஆடை அணியக்கூடாது. வலல் இமாமத, தலைப்பாகை அணியக்கூடாது. வல சராவீல, அவர் முழுநீள சட்டையை அணியக்கூடாது. வலல் புர்னுச, புர்னுஸை அணியக்கூடாது. வலா சௌபன் மஸ்ஸஉல் வர்சு அபிஸ் ஜாஃபரான், இந்த ஜாஃபரான் என்று சொல்லக்கூடிய வர்ஸ் என்ற வாசனை செடியில் சாயம் தேய்த்த ஆடையை அணியக்கூடாது. குங்கும சாயம் தேய்த்த ஆடையை இஹ்ராம் கட்டியவர் அணியக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் தடுத்ததாக ஒரு செய்தி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இது புகாரில 134வது செய்தியா வருது. இந்த செய்தி ஆதாரமா காட்டி இஹ்ராம் கட்டியவர் தலைப்பாகை அணியக்கூடாது, புர்னுஸ் என்று சொல்லக்கூடிய தொப்பியை அணியக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருப்பதனால ஏனைய நாட்கள்ல எஹ்ராம் அணியாத நிலையில், எஹ்ராம் இல்லாத நிலையில் ஒருவர் தொப்பி அணிய வேண்டும், அது சுன்னத்து தான் என்று வாதிடுகிறார்கள். இந்த வாதமும் தவறானது. காரணம், இந்த புர்னுஸ் என்று சொல்லக்கூடியது இவர்கள் சொல்லக்கூடிய விதத்தில் ஒரு சாதாரண தொப்பி கிடையாது. புர்னுஸ் என்பது என்னன்னு சொன்னா, அது லிசானுல் அரபுல வருகிறது. அல் புர்னுசு குல்லு சௌபின் ரஅஸுஹு மின்ஹு முல்தஸிகுன் பிஹி. புர்னுஸ் என்பது அது ஒரு ஆடை, அந்த ஆடையில தலையை மறைக்கக்கூடிய விதத்தில் இருக்கிறது, அது ஒரு நீளமான ஒரு ஆடையாக இருக்கிறது என்று லிசானுல் அரபுல வருகிறது. அதே போன்று அல் புர்னுசு கலன் சுவத்து தவீலத்துன், புர்னுஸ் என்பது நீளமான தொப்பி. வகானன் நுசாகு யல்பஸூனஹா ஃபீ ஸத்ரில் இஸ்லாம், இஸ்லாத்தில் ஆரம்ப கால மக்கள் ஹஜ்ஜு காலத்தில் அதை அணியக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப புர்னுஸ் என்று சொன்னா நீலங்கியோடு சேர்த்து ஜாயிண்ட் ஆகி தலையை மறைக்கிற ஒரு தொப்பி. அந்த தொப்பியை கூட ரசூல் என்ன சொல்றாங்க, நீங்க இஹ்ராம் அணிந்த நிலையில் அணிந்து வராதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது நீளமான ஒரு தொப்பி. இப்ப நீளமான தொப்பியாகத்தான் இன்று நடைமுறையில நீங்க எல்லாம் தொப்பி போடுறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு தொப்பி இல்லை. ஜாயிண்டான உங்களுடைய ஜுப்பாவுடன் சேர்த்து இணைந்த ஒரு தொப்பியா நீங்கள் போடுகிறீர்கள். அப்படி போட்டால் தான் இது புர்னுஸ் என்று வரும். அந்த புர்னுஸை இந்த தொப்பிக்கு ஆதாரமாக இந்த செய்தியை காட்டக்கூடிய யாரும் அணிவது கிடையாது. எனவே இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண நிலையில தொப்பி போட்டுக்கொண்டு இருக்கலாம் என்பதை அனுமதித்த ஒரு ஆதாரம் இல்லை. ஹஜ்ஜு செய்த காலத்துல வரக்கூடியவங்க பிரத்யேகமாக அணிந்த ஒரு ஆடையாகத்தான் இந்த புர்னுஸ் இருக்கிறது என்பது லிசானுல் அரபுல 6ஆம் பாகத்துல 26வது பக்கத்துல நாங்க பாக்குறோம். அதே போன்று இந்த புர்னுஸ் என்றது எந்த அளவுக்கு ஒரு கனமான ஆடை என்று சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்த அல் ஃபைரோஸ் என்று சொல்லக்கூடியவன் இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செஞ்சுட்டு ஓடி 4 திசையிலும் வரக்கூடியவர்கள் எல்லாத்தையும் தாக்கி கொண்டு செல்லும் போது
அவனை முடக்கினத்துக்காக என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஃபலம்மா ரஅ தாலிக ரஜுலுன் மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் ஒருத்தர் அவரை கண்டு தரஹ அலைஹி புர்னுசன், தனது புர்னுஸை எடுத்து எரிந்து அவருக்கு தாக்கினார். அப்போது அந்த தாக்குதலின் காரணமாக அவன் அப்படியே கீழே விழுந்தான். பிறகு அவனை அப்படியே சுற்றி வளைத்துக் கொண்டார்கள் என்று வருது. அவ புர்னுஸால் ஒருத்தருக்கு அடிச்சன்னு சொன்னா அவன் கீழே விழுற அளவுக்கு அது ஒரு கனமான ஒரு பொருளாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் யாரும் இந்த தொப்பிகளை அணிவதில்லை. எனவே இது போன்ற செய்திகளை ஆதாரமாக காட்டுவது ஏற்புடையதாக இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொப்பி போடவில்லை, தொப்பி போடுமாறு மக்களுக்கு கட்டளையிடவும் இல்லை. பெரும்பாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது யுத்த காலத்துல இரும்பு தொப்பி போட்டிருந்தாங்க. ஒரு சில நேரம் ரசூலா தலைப்பாகையை போட்டிருந்தாங்க. அப்படி தலைப்பாகையை போட்டாலும் ரசூலா தொப்பியே போட்டிருந்தாலும் அதை நாங்க எந்த நேரமும் நாங்க போடணும் என்றது சுன்னத்தாக ஆகாது. ஏனென்று சொன்னால் அது அன்ற காலத்துல வழக்கமா இருந்த உண்டு. எல்லாரும் தலையை மறைக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. எல்லாரும் ஹஜ்ஜி செய்யும் போது தலையை மறைச்சு கொண்டு வருவாங்க. அதை ரசூலா தடுக்கிறாங்க, வேணான்றாங்க. அரபிகளுடைய பழக்கத்துல தலையை மறைக்கிறது அந்த காலத்துல சில பேர் செஞ்சு கொண்டிருந்தாங்க. ரசூல் அந்த மாதிரி பழக்கம் இல்லாம தலையை தெரியக்கூடிய விதத்தில் தான் பெரும்பாலும் இருந்தாங்க. ஒரு சில நேரங்கள்ல தலையை மறைச்சிருக்கிறாங்க. தலைப்பாகை மீது ரசூல்லா மசூல் செஞ்சிருக்கிறாங்க. அதனால நாங்க தலைப்பாகை அணிவது சுன்னத்தென்று வராது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரத்துல அழகான ஆடைகளை அணிந்து வந்திருக்கிறதாக செய்தி வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு புர்தாவை ஒரு பெண்மணி கொண்டு வந்தார்கள். அப்ப அந்த புர்தா என்பது ரொம்ப அழகான மன்சூஜத்துன் ஃபீஹா ஹாசியத்துஹா, அதிலே கரை வைத்து நேயப்பட்ட ஒரு சால்வையாக ரொம்ப அழகான வடிவத்தில் அந்த புர்தா இருந்தது என்று வருகிறது. அப்ப கரை வைத்து நேய்ந்த அழகான ஒரு ஆடையை அணிவது சுன்னத்தண்டு யாராவது கட்டளையிடுவார்களா? இடமாட்டார்கள். இந்த செய்தி புகாரில 6036வது செய்தியா பார்க்கிறோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய இயற்கை தேவையை நிறைவு செய்து உலு செய்வதற்காக வருகிறார்கள். வ அலைஹி ஜுப்பத்துன் ஸஅமியத்துன், ரசூலுல்லாஹ்விடம் ஒரு ஜுப்பா இருந்தது, ஸ்வெட்டர் இருந்தது, அதாவது குளிராடை ஒன்று இருந்தது. அப்ப ஸ்வெட்டர் அணிவது, ரசூலுல்லாஹ் ஸ்வெட்டர் அணிஞ்சிருக்கிறாங்க, குளிராடை அணிந்திருக்கிறாங்க, இறுக்கமா வேற அணிஞ்சிருக்கிறாங்க. எனவே நாங்களும் ஸ்வெட்டர் அணிவது சுன்னத்தென்று யாராவது வாதிட முடியுமா? வாதிட முடியாது. அது தேவைக்காக ஒருவர் செய்வது. இது புகாரில 363வது செய்தி. அது தேவைக்காக ஒருவர் செய்வது, தேவைக்காக ஒருவர் செய்வது மார்க்கத்தில் ஒரு வழிகாட்டலா வரணும் என்று சொன்னா ரசூலுல்லாஹ் கண்டிப்பாக அதை கட்டளையின் ஊடாக வழிகாட்டி இருப்பார்கள். அப்படி தொப்பிக்காக எந்த கட்டளையும் பிறப்பிக்கப்படாததுனால தொப்பி அணிவது சுன்னத்து கிடையாது. விரும்பியவர் அணிந்து கொள்ளலாம், அணிந்துதான் ஆக வேண்டும் என்று யாரும் கட்டளையிட முடியாது. அவ்வாறு கட்டளையிட்டால் அது மார்க்கத்துல புதிதான ஒரு காரியத்தை, பித்அத்தை உருவாக்கியதாக கருதப்படும். ரசூலுல்லாஹ்வுடைய தலைமுடி பெரும்பாலும் வெளியே தெரியக்கூடிய நிலையில் தான் இருந்தது. அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கமாக இருந்திருக்கிறது. ஒரு சிறு விரல் விட்டு எண்ணக்கூடிய நேரங்கள்ல, யுத்த களங்கள்ல அல்லது குளிரின் காரணமாக தன்னுடைய தலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை ஆய்வு செய்கின்ற நேரத்தில் புரிந்து கொள்கிறோம்.